ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசு ஃப்ரம் எஸ்டிஆர் கலெக்ஷன்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம கடையில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம ஃபியூ காட்டன் வெரைட்டிஸில் ஆஃபீஸ் வேரு இல்லைனா இது நம்ம சிம்பிளாக வேர் பண்ணிக்கிறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு. ஒரு ப்ளூ ஷேடில் பார்த்திங்கன்னா இதில் M2 XXL வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷேடு, ஒரு மாதிரி ஒரு இங்க் ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஷேடு. அந்த ஷேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பிளாக் பிரிண்ட்ஸு. அந்த பிளாக் பிரிண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட போர்ஷன்ஸ், நம்மளோட ஒரு போர்ஷன் வரைக்கும் ஒரு 5 பூஸ் வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்ஸ் டிசைனு. ஸோ உள்ளே நான் காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹேண்ட் மேட் டிசைன்ஸ். இதெல்லாமே ரொம்ப அழகான பிரிண்ட்டு. ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இது போர்ஷன்ஸ் மட்டும். ஆனால் உங்களுக்கு கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த போர்ஷனுக்கும் இந்த போர்ஷனுக்கும் பாருங்கள், இது பிரிண்ட்ஸு, இதில் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்ஸும், இதில் மிரர் ஒர்க்கும் இருக்குது. இந்த மிரர் ஒர்க்கும் ஒரிஜினல் மிரர் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைப் குர்த்தி, ஒரு குர்த்தி மட்டும் தான் இது, ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி. இந்த குர்த்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலையுமே உங்களுக்கு ஒரு அந்த பேட்ச், இந்த ஒயிட் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலையுமே உங்களுக்கு இந்த ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க், அந்த கம்ப்ளீஷன் ஒரு லுக் வரணுன்னுக்காண்டி. ஸோ இந்த குர்த்திஸ் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான குர்த்தி. அடுத்த குர்த்தி பார்ப்போம். அடுத்த குர்த்தி ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான ஒரு பர்பிள் ஷேடு காட்டன் பிளாக் பிரிண்ட் தான் இதுவுமே. ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இதுலையுமே M2 XXL வரைக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. இதுவுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துட்டு இந்த கிளாத் வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளாக் பிரிண்டில் தான் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. நம்மள்கிட்ட ஒரு மைன்யூட்டாக ஒர்க் இருந்தாலும் மெயினாக பார்த்தீங்கன்னா 99% நம்ம ஹேண்ட் ஒர்க் இருக்கிறது தான் எடுக்கிறோம். ஏன்னா ஒரு டைம் மிஷின் ஒர்க்ஸ் இருக்கிறது என்ன ஆகுதுன்னா உள்ளே நம்மளுக்கு அந்த காட்டன் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா மிஷின் ஒர்க்ஸில். அப்போ என்ன ஆகுதுன்னா வாஷ் பண்ணும்போது அந்த காட்டன்ஸ் வெளியே வர சான்சஸ் இருக்குது. ஆனால் சில மிஷின் ஒர்க்ஸில் ஒரு மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஒரு காட்டன் இது மாதிரி வரும். அந்த மாதிரி பண்ணும்போது அது வெளியவே வராது. அந்த மாதிரி இருக்கிறத கூட நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒரு டைம் அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் மிஷின் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி அந்த துணி மாதிரி காட்டன் துணி மாதிரி எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது யூஸ்வலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். யூஸ்வலாக ஹேண்ட் ஒர்க்ஸ் இருக்கிறத ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அந்த மெட்டீரியலுக்கு அந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது இன்னும் லுக்கு ஜாஸ்தியாக வரும். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் ஷேடில் உங்களுக்கு இதுவுமே நெக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நெக்கு. இப்போ வி நெக்கு, யூ நெக் அப்படி இல்லாமல் இதுலுமே ஒரு ரவுண்ட் கொடுத்து இங்கே ஒரு ஸ்மால் வி கொடுத்து அப்புறம் ஒரு நெக். இது ஜஸ்ட்டு ஃபோல்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் ஒரு லைட்டாக இது பண்ணிங்கன்னா இதை. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல லாங்கான குர்த்தி. கைக்குமே பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல லாங் குர்த்திஸ், இது எல்லாமே நல்ல லாங் குர்த்திஸு. இன்னொன்று இந்த குர்த்திஸ் எல்லாமே நீங்கள் காட்டன் குர்த்திஸ் இல்லையா. ஸோ நம்ம காட்டன் வாஷ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அட்லீஸ்ட் ஒரு 1 year வரைக்கும் அந்த குர்த்தி நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு எப்படி அந்த குர்த்தியோட இது வருதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஒரு குர்த்தி நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 to 3 years வரைக்கும் ரொம்ப நல்லா அதே மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும். நம்ம சொல்கிற மாதிரி காட்டன்ஸ் குர்த்திஸ் மட்டும் அப்படி வாஷ் பண்ணுங்கள். நார்மல் குர்த்திஸுமே எப்படி வாஷ் பண்ணணுன்ற இதெல்லாம் வேணால் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஒரு பாருங்கள், ஒரு காலர் அந்த நெக் மட்டும் அதுக்கு இந்த ஷேப், இதுவுமே ஒரு வித்தியாசமான ஷேப்பு. இதுவுமே உங்களுக்கு ஒரு பிளாக் பிரிண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காந்தா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த காந்தா ஒர்க்கை நல்லா இது பண்ணியிருக்காங்க.
இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் இருக்கிறதே வந்து காந்தா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க பக்ரூ பிரிண்ட்ஸுன்னு வாங்க. அந்த அந்த குர்த்தியோட பிரிண்ட்ஸ் அதை பண்ணும்போது அந்த பிரிண்ட்ஸ் எது சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு மைன்யூட்டாக ஹேண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்ட் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஃபுல்லாக இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேட்ச் வந்துருக்கு பாருங்க. அந்த டிசைன் கொடுத்துருக்குற டிசைன் வந்து உங்களுக்கு இப்படியே அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இப்படியே போகிற மாதிரி அந்த டிசைன் இங்கே எங்கே கட்டும் இல்லை உங்களுக்கு. இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி தான். நம்மள்ட்ட என்னன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி வாங்குறோன்னா யூஸ்வலாக வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குர்த்தி போட்டுட்டு இந்த இடத்துல கட் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த வயிறு ஏதாச்சும் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். அப்புறம் இன்னும் நம்ம லக்கேஜ் போட்டாலும் அது எடுத்துக்கிட்டு தெரிய மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம குர்த்திஸில் என்னென்னா இப்போ நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், இப்போ நான் இந்த குர்த்தி வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குர்த்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டு இங்கே இருக்கிறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஆக்வர்ட் தெரியாது, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் வந்து நம்மளோட லெக் தைஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வேர் பண்ணும்போது ரொம்ப லுக் வைஸாக நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட எல்லா குர்த்திஸ்க்கும் கட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கீழே வரும்போது அந்த டைஸாக இருக்கட்டும் இந்த சதை இருக்கட்டும் நம்மளுக்கு நீட்டாக கவர் ஆயிரும். ஸோ யூஸ்வலாக அதுக்கு தான் நிறைய பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்கலாம் வந்து ஏர்லைன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஏர்லைன் குர்த்தியோட டிசைனே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த பப்ளியாக தெரியாமல் அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டாக நல்லா காட்டுறக்காண்டி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த குர்த்தி பாருங்களேன், ஒரு ஆரஞ்ச் ஷேட் குர்த்தி, ரொம்ப அழகான குர்த்தி. இதுலையுமே வந்து M2 XXL வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஒரு வி ஷேப்பு, இதுவுமே வந்து ஹேண்ட் இதுதான் இது டிசைன் பண்ணியிருக்கிறதுமே ஒரு ஆரஞ்ச் ஷேடில் வந்து யூஸ்வலாக ஆரஞ்ச் ஷேடு, க்ரீன் ஷேடு, ஏதாச்சும் இந்த ஆஃபீஸ் கோயிங்கு இல்லைனா ஸ்கூல் கோயிங்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஷேட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு நாள் வந்து ஆரஞ்ச் கலர் போட்டுட்டு வாங்க, ஏதோ ஒரு நாள் க்ரீன் கலர் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ் கலர்ஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி பிளெயினாகவும் இருக்கும், லுக் வைஸாக ரொம்ப இதாக இல்லாமல் லுக் வைஸாக நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரப்பர் பிரிண்ட்ஸ். இதெல்லாமே வந்து ரப்பர் பிரிண்ட்ஸு. இன்னொரு குர்த்தி இருக்குது, அதை நம்ம வந்து ஷோ பண்ணுறோம். ரப்பர் பிரிண்ட் குர்த்தி வந்திருக்கு, அது ஷோ பண்ணுறோம், சீக்கிரமாக ஷோ பண்ணுறோம். ஸோ இந்த குர்த்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வந்து ரப்பர் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லீவ் டிசைனுக்கு ஸோ இந்த குர்த்திக்கு என்ன மாதிரி கலர் நம்ம மேட்ச் பண்ணலான்ற போது இந்த மாதிரி மெரூன் ஷேட் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மெரூன் ஷேடில் வந்து அந்த லீவ்ஸோட இதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு டிசைன் தான். ஸோ உங்களுக்கு அது வந்து கையில் வந்துடும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல லாங் குர்த்தி, நல்ல லாங் வரும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல் குர்த்தி வந்து இப்படி வரும். ஸோ இந்த குர்த்திஸ் வந்து யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டிம் பண்ணுங்கள். நம்ம வந்து புக்கிங் அவைலபிலிட்டிஸ் செக் பண்ணிவிட்டு உங்களோட சைஸ் அவைலபிலிட்டிஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து புக் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் பேஜ். யூடியூப்பில் யாரெல்லாம் நம்மளோட பேஜை வியூ பண்ணுறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆகும். உங்களுக்கும் நாங்கள் நல்ல குவாலிட்டியும் நல்ல ஒரு ஃபேப்ரிக்கும் ட்ரஸ்ட் வர்த்தியாக எப்போவுமே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காண்டி நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிவ் அவேவோட என்ன அதுக்கு ஸ்டெப்ஸ் என்னான்றதை நம்ம வந்து கம்மிங் மண்டே வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதில் இது பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் வந்து நம்ம இது பண்ணுறோம். அதை மண்டே நம்ம சொல்லும் போதே அந்த கிஃப்ட்டு என்னன்றதை காட்டிடுறோம். ஸோ காட்டிட்டோன்னா நம்மளுக்கு யார் வந்து அந்த வின்னருன்றதை வந்து அந்த செலெக்ஷனில் பண்ணி நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.